சத்தி பார்த்து எடுத்து வானே, பாம்பு இரும்பு கிடக்கும், பார்த்து வா. என்னது பாம்பு கிடக்குமா? ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. இல்லை சத்தி, அன்னைக்கு ஒரு பாம்பு இங்கிட்டு சுருண்டு கிடந்துச்சு. நல்ல வேளை அங்கே ஒரு பெரியவர் நின்னாரு, அவர் பார்த்து அடித்து தூக்கி போட்டார். அதான் சொன்னேன். அப்படியாக்கா? அப்போ வேற இடத்துக்குன்னா போங்க, எனக்கு பயமா இருக்கு. இல்லை சத்தி, இது பூந்தோட்டம், நல்லா இருக்கும் பார்க்க. நீ ஆசைப்படுவேன்னா கூட்டிகிட்டு வந்தேன். இது நம்ம தோட்டமாக்கா? ஐயோ இல்லை சத்தி, இது அந்த நாட்டாமல் இருக்கார்ல அவருக்கு இடம் தான். நான் சில நேரம் பையன் கொஞ்சம் சாமிக்கு பூ பறிச்சிட்டு போயிடுவேன். இது அவங்க இடம் தான் சத்தி. ஓஹோ, அப்போ இது நம்ம தோட்டம்தான். அப்படியாக்கா? அப்போ 2 பூவை பறிச்சிட்டு போவோமே, யார் என்ன சொல்ல போகிறா? இல்லை சத்தி, இங்கே ஒரு தாத்தா உண்டு, அவர் பார்த்தாருன்னு வையேன், அவ்வளோ கம்பெடுத்து அடிக்க வந்துடுவார் பூ பறிச்சா. அப்படியா? அதையும் பார்ப்போம். நான் பூ பறிக்க எங்கே என்ன அடிக்கிறான்னு பார்ப்போமே. அவர் இன்னைக்கு இல்லை போல நம்ம நேரத்துக்கு. இல்லாட்டா அங்கிட்டு வரும்போதே அவர் இங்கேன்னு சத்தம் கொடுப்பாரு, என்ன எங்கே வரீங்கன்னு. அவர் இல்லை போல. நல்லா இருக்குக்கா பூந்தோட்டம், கலர்ஃபுல்லாக இருக்குது பற்றியா? வெள்ளை கலர் பூனிக்கி, ஆரஞ்சு கலர் பூனிக்கி, மஞ்சள் கலர் பூனிக்கி, சூப்பராக இருக்குது. சரி வா, அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போவோம். யாழ்னியக்கா, இங்கே எப்பவும் கத்திரிக்காய் காய்ச்சிட்டே இருக்கணும்க்கா. சீசன் அப்படிலாம் கிடையாதுண்ணா, எப்பவும் காய்ச்சிட்டு இருக்கோண்ணா. ஆமாம் சத்தி, கத்திரிக்காய் எப்பவும் காய்க்க தானே செய்யும். இதுதான் நம்ம கத்திரிக்காய் தோட்டம். நீ வந்தீங்களே, இந்த கீரை இங்கிட்டு போட்டிருக்கோம், இங்கிட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இது நம்ம தோட்டமாக்கா? ஆமாம் சத்தி, என்ன எப்படி கேட்டுட்ட? இது நம்ம தோட்டம் தான். இந்த தாயி இங்கிட்டு நிற்கிற கீரை எல்லாம் பிடிங்கிக்கிறேன். என்ன நின்னுங்க தாத்தா, அம்பட்டு கீரையும் பிடிங்கிறாதீங்க. இப்போ தான் கொஞ்சம் கீரைக்கு பாய்ச்சி போட்டிருக்கோம். நின்னுங்க, நான் வாரேன். சத்தி, இது ஃபுல்லாக நம்ம தோட்டம் தான். நீ வேணா சுற்றி பாருன்னு, நான் அவருக்கு கீரையை காமிச்சு கொடுக்கேன். அப்புறம் எல்லா கீரையும் பிடிங்கிட்டு போயிடுவார். இப்போ தான் அப்பா அன்னைக்கு விதை போட்டுட்டு போனாங்க. வெயில் வேற ரொம்ப அடிக்குது. நீ சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது பற்றியா, அங்கிட்டு போய் இரி. நான் இப்போ வாரேன்னு. ஒன்றும் அவசரம் இல்லை, நீ பொறுமையாகவே வா. என்னக்கா, அந்த தாத்தாக்கு எந்த கீரையை பறித்து கொடுக்கணும் பறித்து கொடுத்துட்டு பொறுமையாகவே வா, சரியா? நான் இந்த தோட்டத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ நின்னாரே, அவர் பேர் கூட என்னவோ வருமே, ஐயோ மறந்துட்டேன். யாரு? சந்தோஷானே, அது கிடையாது, மறந்துட்டேன். சந்தோஷ் அவங்களோட தோட்டமும் இருக்குன்னு சொன்னாங்கல்லக்கா. நான் இங்கே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அடுத்து அந்த தோட்டத்தையும் பார்த்துட்டு நான் நம்ம அங்கே வீட்டில் நீங்கள் சொன்னேன்ல அந்த பழைய வீடு, அங்கே உக்காந்துருக்கேன். நீ வானக்கா. சரி சத்தி, பார்த்து பழைய போனேன். ஐயா ஜாலி, இனி சந்தோஷம் மீட் பண்ணலாம். அப்புறம் சத்தி, அங்கிட்ட நல்ல வெயில் அடிக்கும், அங்கே இளநி வெட்டுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு இளநி சொன்னேன்னு சொல்லி வாங்கி குடின்னு குடிச்சிட்டு அங்கே உட்காரு. நான் இப்போ வாரேன்னு. ஒன்றும் அவசரமே இல்லை, நீ பொறுமையாகவே வா. நான் சுற்றி பார்க்க கொஞ்சம் நேரம் ஆகும், என்னை தேடாத. நீ பைய பொறுமையாக வா என்னக்கா. சரி சத்தி, பார்த்து பத்திரமா போனேன். என்ன தாத்தா அங்கிட்டு நிற்குதே, அந்த கீரையெல்லாம் பிடுங்கிக்கோங்க, எல்லாத்தையும் பிடுங்கிடாதீங்க. அதான் தாயி உன்ட கேட்கேன், நீ சொன்னாதான் நான் பறிச்சுட்டு போவேன், அல்லாமல் நான் கை வைக்க மாட்டோம்ல. கத்திரிக்காய்லாம் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு, பார்க்குறதுக்கே இந்த இடம்லாம் அழகாக இருக்குது. சரி, நம்ம சந்தோஷம் சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு போவோம். என்ன சந்தோஷம் காணும், ஒத்தையில் வர வர பயமாக இருக்க. சந்தோஷ் என்ன சந்தோஷம் காணும்? என்ன பண்ண, ஃபோனை வேற வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே. யாருங்க? நான் தான் சோளக்குள்ள பேயி. சும்மா இருங்க, பயம் காட்டாதீங்க. யார் நீங்க, சொல்லுங்க. இன்னுமா புரியல? சந்தோஷ் தானே? சந்தோஷ், பயம் காட்டாதீங்க சந்தோஷ், வாங்க. சத்யா, நான் தான், பயப்படாத. கொஞ்சம் விட்டு அழுதுருவ போல இருக்க. ஏன் சத்யா எப்படி பயப்படுற? அதுவும் இந்த பட்ட பக்கம் இல்ல. நீங்களா? போங்க, அங்கே நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் தனியாகவே எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்காக தனியாக வந்தால் நீங்கள் இப்படி பயம் காட்டுறீங்க, போங்க.
சரி சரி சாரி சத்யா, சாரி சாரி ப்ளீஸ், சாரி சத்யா. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணேன். இருந்தாலும் நீ ஒரு பயந்தாங்குழி தான் போல. சத்யா, இது நம்ம தோட்டம் தான். போன வாரம் தான் சோளம்லாம் பறிச்சுட்டு போனாங்க. இந்த ஊரில் முக்கால்வாசி இடம் உங்கள் இடம் தானாமே. உங்களை தான் ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அவ்வளோ பெரிய ஆளாங்க நீங்கள். அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு நிறைய சொத்து வாங்கி போடனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கே சொத்து கிடைக்கும் அங்கங்கே வாங்கி போட்டே இருப்பாங்க. சந்தோஷ், நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தக்கன ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதுதானே சந்தோஷ்? சத்யா, நானும் ஆரம்பத்தில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ண தான் செஞ்சேன். எனக்கு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து எல்லாமும் வேலை வந்துச்சு. போகலான் இருக்கையில் தான் அப்பா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. நானே பிஸ்னஸ் பார்க்க ஆள் இல்லாமல் இருக்கேன். நீ இன்னொருத்தருக்கு வேலை பார்த்து கொடுக்க போறியா? வேண்டாம், நீ நம்ம கூட இருந்து நம்ம தோட்டம் தூரம் பார்த்துக்கணுன்னாருங்க. சரி, அப்பா சொல்கிறதும் சரியாக தான் பட்டுச்சு. அப்பா ரொம்ப வயசாயிட்டு யார் பார்ப்பாங்க? நம்ம தானே நீ எல்லாம் பார்க்கணும். அதான் இப்போ நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேன். சத்யா, ஏன் உனக்கு நான் ஏதாவது வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? இல்லை சந்தோஷ், படிச்சிருக்கீங்களே, அதான் வேலை எதுவும் ட்ரை பண்ணலையா என்னன்னு தான் கேட்டேன். சந்தோஷ், நேற்று நடந்தது என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எவ்வளவு இது க்ரியேட்டிவிட்டியோடு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ், நல்லா இருந்துச்சு. நேற்று மாதிரி ஒரு நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் சந்தோஷ். ஆமாம், உங்களுக்கு பர்த்டே எப்போ? ஏன் இதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்லைங்க, கேட்டேன். ஏன் உங்கள் பர்த்டே நான் தெரிஞ்சுக்கிடக்கூடாதா? அந்த உரிமை கூட இல்லையேன்னு எனக்கு. என்ன இப்போ உனக்கு என் பர்த்டே தெரியணும் அப்படி தானே? சரி, ஒரு சின்ன க்ளூ தரேன். இந்த மந்த் தான் என்னோட பர்த்டே. இது ஏப்ரல் மாதம் தானே? இந்த மந்த் தான் என் பர்த்டே. ஆனால் இன்னும் என் பர்த்டே முடியலை. கண்டுபிடி பார்ப்போம். இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? பர்த்டேலாம் சொல்லுங்க. எஸ் பண்ணு சத்யா, சும்மா ஒரு டேட் சொல்லலாம் பார்ப்போம். அநேகமாக ஏப்ரல் 21லேருந்து 25க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டே சத்யா. என்னோட பர்த்டே வந்து 25th, அதாவது ஏப்ரல் 25 தான் என்னோட பர்த்டே. என் பர்த்டே கண்டிப்பாக ஊருக்கு வருவியா சத்யா? தெரியலேங்களே. இனி என்ன போய் சொல்லிட்டு நான் வர்றதுக்கு. சரி, மேக்ஸிமம் நான் வர ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டா நீங்கள் வாங்க, அங்கே நம்ம அங்கே செலிப்ரேட் பண்ணலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. பர்த்டே பாய் வந்து பர்த்டே பாய் இடத்த விட விட்டுட்டு உங்கள் இடத்துக்கு வரணுமா? அதெல்லாம் முடியாது, நீ தான் இங்கே வரணும். சரிங்க சந்தோஷ், ட்ரை பண்ணுறேன். சத்யா, உங்கள் வீட்டில் எப்படி நம்மளோட மேரேஜுக்கெலாம் ஒத்துப்பாங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து பேச வருவாங்க. என்னதுங்க, அப்பா வந்து பேச வருவாங்கன்னு சொல்கிறீங்க? அப்போ அப்பாவுக்கெல்லாம் தெரியுமா? சொல்லிட்டீங்களா? இல்லை சத்யா, எதுவுமே நான் எங்கள் அப்பாட்ட தான் சொல்லுவேன். ஏதாவது எனக்கு வேணும்னா இந்த விஷயத்தையும் எங்கள் அப்பாட்ட தான் பையனா சொல்லணும். சொல்லி எங்கள் அப்பா மூலமாக தான் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி பேச சொல்லணும். அதான் கேட்டேன். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா பற்றி தெரியும், ரொம்ப சாஃப்ட் டைப் தான். உன் தங்கச்சியும் எனக்கு தெரியும். உங்கள் அப்பா தான் எனக்கு பேசினே தான் சடார்னு உங்கள் அப்பா கரெக்டாக எனக்கு புரிஞ்சுக்க முடியல. உங்கள் அப்பா எப்படி நல்ல டைப்பா, இல்லாட்டா எப்படி இந்த சினிமாலாம் காமிக்கிற மாதிரி கோபக்கார அப்பாவா? என்ன சொல்கிறதுக்கு எனக்கே தெரியல. எங்கள் அப்பாவை அப்படியும் எடுத்துக்கிட முடியாது, இப்படியும் எடுத்துக்கிட முடியாது. ஆனால் பயமாக இருக்குங்க. இதெல்லாம் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜின் மாதிரியே இருக்குது. சரி, நீ மாமாவோட நம்பர் தா, சரியா? நான் வந்து ஏதாவது லேண்ட் விஷயமா பேசுகிற மாதிரி அப்படி பேசி மாமாவை கொஞ்சம் ஐஸ் வச்சு வைக்கிறேன். ஓ, அது கடையில் மாமாவாயாச்சா எங்கப்பா? அப்படி பேசி அப்புறம் அதுக்குள்ள சத்யா, ஏதாவது இப்போ லேண்ட் இருக்குது வாங்குறீங்களா, இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி அப்பப்போ பேச்சுவார்த்தை வச்சுருந்தோன்னு வைங்களா. அப்போ எனக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். உங்கள் அப்பாவோட கேரக்டரை நான் கேட்ச் பண்ணிப்பேன். அப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சரியான ப்ரில்லியண்ட்டுங்க. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற விஷயத்துலேருந்து ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணுற விஷயம் வரைக்கும் எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? சரி ரொம்ப போகலாம் சத்யா. சரி, அப்பா நம்பர் எனக்கு சென்ட் பண்ணு. அப்புறம் உனக்கு மொபைல் வாங்கி தரட்டுமா சத்யா? உன்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா நீ கால் பண்ணுவேன்னு ஃபோனே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ரவி வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபோன் வாங்கி தரட்டுமா சத்யா? வேண்டாம் சந்தோஷ், ஃபோன்லாம் வேண்டாம். நான் டெய்லி உங்களை கூப்பிடுவேன், ஃபோன் பண்ணுவேன், சரிங்களா? ஃபோன் இப்போதைக்கு வேண்டாம் சந்தோஷ். நான் சொல்கிறேன், அப்போ எனக்கு தாங்க, சரியா? சரி சத்யா, வா. எங்களுக்கு தோட்டம்லாம் இருக்குது, பழ தோட்டம். அதெல்லாம் அங்கெல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், வா. பழத்தோட்டம்லாம் இருக்குதா? போகலாமே.